உழவுக்கு கை கொடுப்போம். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் பண்ணைக்காரன் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிதிஷ். நம்ம இந்த பாரம்பரிய நாட்டுக்கோழி வளர்ப்பை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வரேங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவாரங்காடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்குங்க. அண்ணன் திரு சரவணகுமார், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாடுகளுக்கு செயற்கை முறையில் கருவூட்டாளராக இருக்கிறாருங்க. அவரோட பண்ணைக்கு தாங்க வந்திருக்கோம். அவர்கிட்ட இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பை பற்றியும் ஆடுகள் மற்றும் மாடுகள் வளர்ப்பை பற்றியும் நம்ம விரிவாக பேச போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கங்க. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. சரிங்களா அண்ணா, இப்போ உங்களை பற்றியும் உங்களோட இடத்த பற்றியும் ஒரு சுய அறிமுகம் கொடுத்துக்குங்க. நான் சரவணகுமாருங்க. செயற்கை முறை கருவூட்டலாக இருக்கிறேன். இந்த இடம் சாவக்கோட் பக்கத்தில் ஆவரங்காட்டில் இருக்குது. எங்கிட்ட மாடுகள் மற்றும் வெள்ளாடுகள், நாட்டுக்கோழிகள், வாத்து எல்லாமே இருக்குது. அவ்வளோதான் என்னை பற்றி செய்யணும். சரி அண்ணா, இப்போ உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிகள் வளர்த்துறீங்க, வாத்து வளர்த்துறீங்க, ஆடு மாடு, நாட்டின நாய்கள், இப்படி நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமாக பண்ணிட்டு இருக்கீங்க. இது என்ன காரணத்தினால இப்படி எல்லாம் ஒருங்கிணைந்த பண்ணையமாக ஒரே இடத்துல வளர்த்துறதுக்கு என்ன காரணங்க? முதல் காரணம், எனக்கு விவசாய பூமியில் வேறு விவசாயம் பண்ணுற இஷ்டம் இல்லாதனால சரிங்க ஆடு மாடு கோழி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையான முறையில் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேங்க. சரி, கோழி பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே ஃப்ரீயாக தான் மேய்ஞ்சிட்டு இருக்குங்க. ஓகேங்க. அது சுற்றி மேலே இருக்கிற புழு பூச்சி இதெல்லாம் பிடிச்சி கொஞ்சம் சுத்தமாக வச்சுருக்கோம். சரி, வெள்ளாடு மாடு எல்லாம் காலையில் மேய்ச்சலுக்கே தோப்புல தான். ஆனால் இப்போ நீங்கள் மாடுகள் வச்சுருக்கீங்க. ஆமாங்க. 10க்கு மேற்பட்ட மாடுகள் வச்சுருக்கிறதா சொன்னீங்க. ஆமாங்க. இப்போ இதில் என்னென்ன வகைகள் மாடு வச்சுருக்கீங்க? நாட்டு மாடுங்களா இல்லை என்னென்ன வகை மாடுகள்ங்கிறது சொல்கிறீங்களா? கலப்பின மாடுகள் தான் இருக்குதுங்க எங்கிட்ட. சரி, கலப்பினம்னா ஜெர்சி வகையும், சரி, ரெட் சிந்தி, சரிங்க, அப்புறம் தார்பார்க்கினுடைய கிராஸ் மாடுங்க 2. ஓ சரி. அந்த வெள்ளையா இருக்கிறது தார்பார்க்கினுடைய கிராஸ் மாடுங்க. கிராஸ் மாடுங்க. ஆமாம். சரி, ரெட் சிந்திங்க. இந்த சைடு இந்த முன்னாடி இருக்கிறது ரெட் சிந்தி. முன்னாடி இருக்கிறது ஜெர்சி பிஸ்கட் கலர் இருக்கிறது. சரிங்க. சிவப்பா இருக்கிறது ரெட் சிந்தி. இது ரெட் சிந்தி இல்லைங்களா? ஆமாம். ஆனால் இப்போ கலப்பின மாடுகள் நீங்கள் வச்சுருக்கீங்க, இதோட பயன்கள் எப்படிங்கண்ணா? அதாவது பாலோட உற்பத்தி எப்படி இருக்குங்க? கலப்பின மாடுகள் எப்பவும் பால் உற்பத்தி அதிகமாக கிடைக்குங்க நாட்டு மாடை காட்டிலும். சரிங்க. அதனால கலப்பின மாடு லாப நோக்காக கலப்பின மாடு வச்சுருக்கோம். சராசரியாக ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் கறக்குங்கண்ணா? ஒரு மாடு குறைந்தபட்சமாக கறந்தால் 4 லிட்டரு, அதிகபட்சமாக கறந்தால் 6 லிட்டரு கறக்குங்க. சரிங்க. அதிகமாக கறக்கிற மாடு வச்சுக்காத காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குங்க அதீகமாக கறக்கிற மாட்டுக்கு. சரி, அதனால கொஞ்சம் மீடியம் ரேஞ்ச் மாடு தான் இருக்குதுங்க. ஆனால் இப்போ பால் உற்பத்திக்காக நம்ம அதுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது தீவனங்கள் கொடுக்கணுங்களா? ஸ்பெஷலாக எதுவும் இல்லைங்க. மாட்டு தீவனம் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்குவேன். அது வரைக்கும் எப்பவும் நார்மலாக போடுற தவிடு பருத்தி கொட்டதாங்க. ஆனால் இப்போ நீங்கள் இந்த மாடுகளுக்கு செயற்கை முறையில் கருவூட்டல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, கருவூட்டாளராக இருக்கிறீங்க. ஆமாங்க. ஆனால் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அது என்ன மாதிரி மெத்தடில் செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அதாவது அந்த செமன் சரி, ஃப்ரோசன் இதில் இருக்கும். அதாவது உறைந்த நிலையில் இருக்குங்க. சரி, லிக்விட் நைட்ரஜனுக்குள்ளே வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். சரிங்கண்ணா. தோட்டங்களுக்கு. சரி, அவங்க காலையிலேயே யாருக்கு மாட்டுக்கு கருவூட்டல் செய்யணுமோ அவங்க ஃபோன் பண்ணி சரி ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க. சரி, அவங்க தோட்டத்துக்கு போவோம். சரி, எங்ககிட்ட வெள்ளாடு, சரி, ஜெர்சி, காங்கயம், ஹால்ஸ்டைன் ஃப்ரீஸ் ஹெச்எஃப் சரி இருக்குதுங்க. தார்பார்க்கர், முரா, சரி, அப்புறம் சாகிவால், எல்லா வகையான மாடுகளுக்கு உண்டான வச்சிருப்பீங்க. சரிங்கண்ணா. இப்போ இந்த ஆடுகளுக்கும் செயற்கை முறையில் கருவூட்டல்னு ஒன்று சொல்கிறாங்க, அது உண்மைதானுங்களா? உண்மைங்க. இது கிட்டத்தட்ட 7-8 வருஷமா நடந்துட்டு இருக்குது. அதோட அந்த சக்ஸஸ்ஃபுல் ரேட் சதவீதம் எவ்வளவா இருக்குதுங்க? மாட்டை விட கூடுதலாக இருக்குங்க. அதாவது மாட்டுக்கு 50%, அது 60% சக்ஸஸ்ஃபுல் ரேட். 60% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க.
ஆனால் இந்த மாடுகள் ஆடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவேங்க அதுகளுக்கு வந்து இந்த நோய் தாக்குதல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதுவும் இந்த கலப்பின மாடுகளில் வந்து நாட்டு மாட்டை விட கொஞ்சம் நோய் தாக்குதல் அதிகமாக இருக்குது. அதுக்கு என்னென்ன மாதிரி நோய்கள் வந்து வருதுங்க, அதுக்கு என்ன மாதிரி தீர்வுகளை நம்ம எடுக்கலாங்க? ஃபர்ஸ்ட் பேசிக் வந்துங்க, முதல் பிறந்த உடனே குடல் புழு கொடுக்கறக்கு ஆரம்பிச்சு ரெகுலராக கொடுக்குனாவே நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்குதுங்க. சரிங்க. குடல் புழு நீக்க மருந்து அதிகமான முறையில் கொடுக்கணும். சரி. 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப் கன்று குட்டிகளுக்கும் மாடுகளுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக கொடுக்கணுங்க. சரிங்க. இரண்டாவது கட்டுத்தரையை ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும். சரிங்க. வேறு ஏதாவது நம்ம மாட்டுகளுக்கு நோய் ஏதாவது தாக்கி இருந்துச்சுன்னா அந்த மாட்டை தனிமைப்படுத்தி கட்டிட்டு மற்ற மாட்டுகளை பராமரிக்கணும். அந்த நோய் தாக்குற மாட்டை பராமரிக்கிற ஆள் வந்து நோய் தாக்காத மாட்டுக்கிட்ட போகக்கூடாது. சரி. இதெல்லாம் தான் பேசிக்கான தடுப்பு முறைகள். ஆனால் இப்போ இந்த கோமாரி நோய் அப்படின்னு சொல்கிறாங்க, மடிவீக்க நோயின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நோய்களுக்கு என்ன மாதிரி தீர்வுகள் சரியாக இருக்குங்க? நம்ம எப்படி இருந்தால் அதை வந்து வராமல் பாதுகாக்கலாங்க மாடுகளை? கோமாரி நோய்ங்கிறது வந்து காற்றின் மூலமாக கூட பரவலாங்க. அதாவது ஒருவர் வந்து அந்த கோமாரி நோய் தாக்கின மாட்டுக்கு பக்கமாக போயிட்டு இன்னொரு மாட்டுக்கிட்ட போனாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அது பாதிப்பு ஏற்படும். தெரியாமல் கூட போகலாங்க. இப்போ நாங்கள் வந்து கருவூட்டல் செய்யறதுக்கு போகிறோம், அந்த கட்டுத்தரையில் வந்து கோமாரி நோய் தாக்கம் இருந்தால் நாங்கள் அந்த மாட்டை தொடவே கூடாது. அல்லது அதை தொட்டுட்டு வந்தால் குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அடுத்த மாட்டுக்கிட்ட போகணும். ரொம்பவே பாதுகாப்பான முறையில் இருக்கணும் இல்லைங்களா? மடிவீக்கம் என்பது வந்து அதுவும் ஒரு கிருமினால் வர்றதாங்க. அதுக்கு உடனடியாக ஒரு மருத்துவரை கூப்பிட்டு ஃபஸ்ட்டே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடணும். லேட் பண்ணால் அந்த காம்பு கெட்டு போகிற அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நம்மகிட்ட ஆடுகள் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. என்ன வகை ஆடுகள் வச்சிருக்கீங்க? அதாவது செம்மறிங்களா, குரம்பைங்களா, இல்லை வெள்ளாடுகளா? வெள்ளாடு தான் இருக்குங்க எங்கிட்ட. வெள்ளாடு அது நாட்டாடும்பாங்க. நாட்டு வெள்ளாடு தான் வச்சிருக்கீங்க. எத்தனை எண்ணிக்கையில் இருக்குங்கண்ணா? இப்போதைக்கு 5 தான் இருக்குங்க. சரிங்க. முதல்ல நிறைய இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் விலை இல்லாதனால குறைச்சிட்டீங்க. ஆனால் இது எல்லாமே விற்பனைக்காக தான் வச்சிருக்கீங்களா? இப்போ இருக்கிறது எதுவும் விற்பனைக்கு இல்லைங்க. இது வரைக்கும் இருந்தாலும் வித்துட்டோங்க. சரி. இது ஒரு கிடா குட்டி போட்டு ஏதோ சாமிக்கு வெட்டுறக்கு அதுக்காக நம்மளோட சொந்த உபயோகத்துக்காக நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஆனால் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் உங்ககிட்ட வந்து இந்த நாட்டுக்கோழிகள் வாங்கணும் அப்படின்னா உங்களை தொடர்பு கொள்ளலாங்களா? நமக்கு இப்போதைக்கு கொடுக்குற விற்பனைக்கு ஏதாவது இருக்குங்களா நம்ம கிட்ட? விற்பனைக்கு இப்போதைக்கு எதுவும் இல்லைங்க. எல்லாம் பெருசெல்லாம் கொடுத்தாச்சுங்க. சரிங்க. எல்லாம் குஞ்சு கோழியாக இருக்குது. இப்போதைக்கு விற்பனைக்கு எதுவும் இல்லைங்க. சரிங்க. ஆனால் இப்போ மாடுகள் ஏதாவது விற்பனைக்கு வருதுங்களா நம்ம கிட்ட? எதுவும் கன்றுகள் ஏதாவது இருக்குங்களா? எல்லாமே இப்போ என்னோட உபயோகத்துக்காக மட்டும்தாங்க. சொந்த உபயோகத்துக்காக இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டேங்க. இப்போதைக்கு இருக்கிறது என்னோட சொந்த உபயோகத்துக்கு மட்டும் தான் இருக்குது. சரிங்கண்ணா. இப்போ வியூவர்ஸ் உங்ககிட்ட ஏதாவது சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்னா, இந்த மாட்டை பற்றியோ இல்லை ஆட்டை பற்றியோ கேட்கணும் அப்படின்னா உங்களை தொடர்பு கொண்டா அதுக்கான விளக்கங்கள் நீங்கள் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுப்பேங்க. சரிங்க. இப்போ இந்த தென்னை மர தோப்புல நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல வந்து ஆடு மாடுகள் கோழிகளை வளர்த்துட்டு வரீங்க. இப்போ இந்த நாட்டுக்கோழி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கு என்ன விதமான நோய்கள் எல்லாம் வருதுங்க? அதுக்கு நம்ம என்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்குங்க? நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் வெள்ளை கழிச்சல் தான் மிக அதிகமான பாதிப்பு கொடுக்குற நோய்ங்க. சரிங்க. நான் இது வரைக்கும் தடுப்பூசியெல்லாம் அதிகமாக போட்டதில்லை. சரிங்க. இயற்கையான முறையில் வெளியே காத்தோட்டமாக மேய்ஞ்சிச்சு அப்படின்னாவே கொஞ்சம் அடைச்சி வைக்காமல் மேய்ஞ்சினாவே நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்க. சரிங்க. அப்படியே தான் ஒரு கோழிக்கு நோய் தாக்கம் ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சுன்னா உடனே அதை கழிச்சிடணுங்க. சரிங்க. கழிச்சா அது ஒன்றா வித்துறணும், இல்லைன்னா கொண்டு போய் புதைச்சிடணுங்க. சரிங்க. அப்படி இது பண்ணிட்டோம்னாவே கோழிக்கு நோய்கள் வர்றது ரொம்ப இதாகிக்குங்க. ஆனால் இப்போ இந்த நாட்டுக்கோழிக்கு வர்ற இந்த வெள்ளை கழிச்சல் அந்த மாதிரி நோயெல்லாம் நமக்கு வர்றது இல்லைங்களாண்ணா? அதிகமாக வர்றது இல்லைங்களா, தனியாக மேயுது. சரிங்க. என்னோட வேலைக்குள்ள வெளியே போகாது. சரிங்க. கோழி கூட சேரதில்லை. சரிங்க. ஆனால் என்னோட பண்ணையை பொறுத்த வரைக்கும் வெள்ளை கழிச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகங்க. சரிங்கண்ணா. அதாவது ஒரு கோழி வேற கோழி வெளியிருந்து வாங்கிட்டு வந்து அதுலேருந்து அட்டாக் ஆனதாங்க. சரிங்க. அதனால் நம்ம தடுப்பு மருந்துகள் பெரிய அளவில் நம்ம ஆங்கில மருத்துவம் செய்கிறது இல்லைங்க, உபயோகப்படுத்திக்கிறது இல்லை. ஆனால் இப்போ இந்த ஆடுகளை பற்றி எடுத்துக்கிட்டோம்னா ஆடுகளுக்கு என்னென்ன விதமான நோய்கள் வருதுங்க? அதுக்கு என்ன மாதிரி தீர்வுகளை நம்ம செய்யலாங்க? ஆடுகள்னா பெரிய பட்டியாக இருந்தால் தான் நோய் வருங்க. சரிங்க. தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது இந்த அரிசிங்கிறது சரிங்கண்ணா அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வயிறுக்குள் வருங்க. ஏன்னா உயிருக்கு ஆபத்தாக முடியுங்க. பார்த்துக்கலாங்க. சரிங்க. மற்றபடிக்கு அதுக்கும் மாட்டுக்கு மாதிரி உடல் புழுநீக்கம் அதிகமாக செஞ்சாவே நோய் எதிர்ப்பு சக்தி இது கறியும் எடை கூடும் இல்லைங்களா? சரிங்கண்ணா. இப்போ
ஆனா இப்போ நம்ம கிட்ட ஆடுகள் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. என்ன வகை ஆடுகள் வச்சிருக்கீங்க? அதாவது செம்மறிங்களா, குரம்பைங்களா, இல்ல வெள்ளாடுகளா? வெள்ளாடு தான் இருக்குங்க எங்கிட்ட. வெள்ளாடு அது நாட்டாடும்பாங்க. நாட்டு வெள்ளாடு தான் நாட்டு வெள்ளாடு வச்சிருக்கீங்க. மட்டும் தான் எத்தனை எண்ணிக்கையில் இருக்குங்கண்ணா? இப்போதைக்கு 5 தான் இருக்குங்க. சரிங்க. முதல்ல நிறைய இருந்துச்சு. இப்போ சரி. கொஞ்சம் விலை இல்லாதனால குறைச்சிட்டேங்க. குறைச்சிட்டீங்க. குறைச்சிட்டேங்க. ஆனா இது எல்லாமே விற்பனைக்காக தான் வச்சிருக்கீங்களா? இப்ப இருக்கிறது எதுவும் விற்பனைக்கு இல்லைங்க. சரி. இது வரைக்கும் இருந்ததெல்லாம் வித்துட்டோங்க. சரி. இது ஒரு கிடா குட்டி போட்டு ஏதோ சாமிக்கு வெட்டுறக்கு அதுக்கு இதுக்குன்னு எல்லாம் use அதுக்காக பண்ணுவோம். நம்மளோட சொந்த உபயோகத்துக்காக நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஆனா இப்போ சரிங்கண்ணா, இப்போ வியூவர்ஸ் உங்ககிட்ட ஏதாவது சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்னா, இந்த மாட்டை பத்தியோ இல்ல ஆட்டை பத்தியோ கேட்கணும் அப்படின்னா, உங்களை தொடர்பு கொண்டா அதுக்கான விளக்கங்கள் நீங்க கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுப்பேங்க. சரிங்க. இன்னும் பயனுள்ள பல தகவல்களோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.